ஹலோ ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ 2 நாள் ஆகுது. அதுக்கடுத்து வந்து ஜங்குக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. உடனே எல்லோரும் வீட்டுக்கு வந்து வராங்க. இவங்க முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுறாங்க. ஜிமினோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஜங்குக் ரூமில் வச்சுட்டு டேங்கோடதெல்லாம் எடுத்து வெளில வச்சுறாங்க. உடனே ஜின் வந்து ஜங்குக்கு நீ இங்கேயே உட்காரு, நான் உனக்கு சூப்பு கொண்டு வரேன், நீ வந்து அதை குடி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து இல்லைம்மா எனக்கு வேணாம், நான் இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜின் வந்து நீ வந்து நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து நல்லா தெம்பாக இருப்ப, நீ உட்காரு நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து போகிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து உட்காரான். அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்துட்ருக்கான். உடனே டேஹங்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் போய் அங்கிளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அங்கேருந்து வெளில வந்துடுறான். ஜிமி நீயே நின்றுட்டே இருக்க, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்கார சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து நான் போய் சூப்பை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து இல்லை அம்மா தான் அதுதான் கொண்டு வர போயிருக்காங்களே, நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜின் வந்து வெளில வந்துடுறான் சூப்போட. இந்த சூப்பு குடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஜின் வந்து ஜங்குக் கிட்ட வந்து சூப் தரான். உடனே வந்து ஜின் வந்து ஜிமினை பார்த்து நீ போய் ரெஸ்ட் எடு ஜங்குக் ரூமில் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே ஜங்குக்கு வந்து ஜிமினையே பார்க்குறான். உடனே வந்து ஜின் வந்து ஜிமின் எங்கே போகிறான், இங்கே தான் இருக்க போகிறான், நீ ஃபஸ்ட்டு சூப் குடி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் டக்கு டக்குன்னு சூப்பை குடிச்சு முடிச்சிடுறான். அப்போன்னு பார்த்து டேங் வந்து கிச்சன்லேருந்து வெளில வரான். உடனே வந்து ஜின் வந்து டேஹங் வா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து எந்திச்சு போகிறான். அப்போ வந்து ஜின் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜிமினையும் ஜங்குக்கையும் எவ்வளோ தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தள்ளி வைக்க ஜின் வந்து பிளான் பண்ணுறான். ஜங்குக்கு போனதுக்கப்புறம் ஜின் வந்து டேங் வந்து பார்க்குறான். நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் நாள் தான் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அங்கிள் பரவாயில்ல, நான் வந்து ஜங்குக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே ஜின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து ரொம்ப லக்கி, நீ வந்து அவனுக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். டேங் வந்து சும்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி நிற்கிறான். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் லஞ்சை வந்து ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை அங்கிள் நான் ஒன்றும் டயர்டால இல்லை, நான் இங்கே இருக்கேன், நீ வந்து பேபியை வச்சுருக்க, ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரி, கெஸ்ட் ரூமில் வந்து நீ இரு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து டேஹங்கும் சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிடுறான். உடனே வந்து ஜின் வந்து அப்படி நிற்கிறான். ஜங்குக்கு வந்து டக்குன்னு எல்லாமே ஞாபகம் வந்துடணும், இதெல்லாம் டக்குன்னு முடியணும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கு வந்து ரூமுக்குள்ளே வரான். அப்போ பார்த்தா அங்கே யாருமே இல்லை. பார்த்தா பாத்ரூமில் வந்து தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது. சரி ஜிமின் குளிச்சுட்ருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பெட்டில் உட்காரான். அப்போ பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமினும் வெளில வந்துடுறான். வெளில வந்தோடனே ஜங்குக்கு வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உடனே ஜிமினும் ஸ்மைல் பண்ணுறான். இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் போய் உட்காரான். ஆனால் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காராமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உட்காரான். ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கூப்பிட்றான். உடனே வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே பார்த்துட்டு கொஞ்சம் சேடாக உட்காந்துருக்கான். எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது, நீ வந்து என்னை விட்டு விலகி விலகி போகிறேன்னு. நான் எப்போ உன் பக்கத்தில் வந்தாலும் நீ வந்து ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுற. நமக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேது, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பேபியும் வரப்போகுது, ஆனாலும் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நீ என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இப்போ பார்த்தா ஜங்குக் கண்ணிலேருந்து தண்ணி வருது. உடனே வந்து ஜிமின் வந்து கண்ணீரை வந்து தொடச்சி விட்றான். ஜங்குக் நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, நமக்குள்ளே சண்டையும் இல்லை, நீ ஒன்றும் தப்பாகவும் பண்ணலை, இந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் நீ எல்லாமே மறந்துட்டேல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை, நீ வந்து புது ஆள் மாதிரி எனக்கு தெரிகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இல்லை நான் ஒன்றும் புது ஆள் இல்லை, நான் எப்பயுமே உன்னோட ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமினுக்கு வந்து அப்படி மனசுக்குள்ளெல்லாம் கில்ட்டியாக இருக்குது. எனக்கு தெரியும், ஆனாலும் நீ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இது வந்து நம்ம மெமரிஸ்லாம் நீ வந்து மறந்துட்டேல, அதனால தான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்போ நீ கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஆமாம் நீ சொல்கிறது ரைட் தான், எனக்கு வந்து நம்மளுக்கு நடந்த கல்யாணம் கூட எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், நான் தான் புரிஞ்சுக்காமல் என்னென்னமோ நினச்சி ஏதேதோ பேசிட்டேன், ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ப்ளீஸ் சாரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். உடனே ஜிமின் வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறேன், யாராவது சாரி சொல்லணும்னா அது நான் தான் சொல்லணும், பொய் சொன்னதுக்கு ஐ எம் வெரி சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லி
ஜிமின் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். இன்னொன்னே ஜங்குக்கை பார்த்து, நீ வந்து இப்போ ரெஸ்ட் எடு, நான் கீழே போய் கொஞ்சம் அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லி படுத்துகிறான். ஜிமின் வந்து ரூம்லேருந்து வெளில வந்தோடனே பெரும் மூச்சு விட்றான். இது வந்து ஒன்றுமே சரியாக போக மாட்டேது, இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். கீழே வந்து பார்த்தா யூங்கி வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கான். யூங்கியை பார்த்தோன்னே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு யூங்கி கிட்டே போய் உட்காரான். உடனே வந்து யூங்கி வந்து ஜிமினை பார்த்தோன்னே ஹக் பண்ணுறான். ஜிமினும் ஹக் பண்ணுறான். எல்லாமே ஓகேவா ஜங்கு கூட அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து ஜிமினும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே யூங்கி வந்து ஜிமினோட வயிற்றில் வந்து கையை வச்சுட்டு, அண்ட் சாரி பேபி, என்னால் வந்து உங்கூட எப்போயுமே இருக்க முடியல, நான் அப்பா வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ அப்பாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து அப்படியே பேபிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து டின்னர் டைம் ஆயிடுது. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு முன்னாடி வந்து டேங் வந்து உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வருது. உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து கீழே பார்க்க ஆரம்பிச்சிடறான். எனக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம ஏன் எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் வந்து ஆமாம் நல்லா இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ஜனும் சொல்கிறான். உடனே வந்து இவங்க வந்து நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வந்து ஆஃபீஸை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். உடனே வந்து நம்ஜன் வந்து இல்லை, நம்ம ஒர்க்கருக்கும் லீவ் கொடுத்துருவோம், நம்ம வர வரைக்கும் ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ஜன் சொல்கிறான். சரி அப்போ ஃபைனல் ஆகிடுச்சு, நம்ம எல்லோரும் போகிறோம், நீங்கள் வந்து ஹோசோக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து நம்ஜன்கிட்ட சொல்கிறான். உடனே நம்ஜனும் சரின்னு சொல்லிடுறான். இங்கே ரூமில் வந்து ஜங்குக்கும் ஜிமினும் வந்து தூங்கிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து ஒரு கனவு வருது. அப்போ பார்த்தா யாரோ ஒரு ஆள் வந்து ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு அப்படியே அவங்க வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அந்த பர்சனோட ஹிப்பை வந்து பிடிச்சி அவன் பக்கத்தில் இது பண்ணி கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி முடித்தோடனே வந்து அந்த பர்சன் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேஸ் வந்து ஜங்குக்கு வந்து கிளியராகவே தெரியல. உடனே ஜங்குக்கு வந்து ஐ லவ் யூ டூ டே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா ஜங்குக்கு டக்குன்னு அந்த கனவுலேருந்து முடிச்சிடுறான். உடனே ஜங்குக்கு வந்து இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே பக்கத்தில் ஜிமினை பார்க்குறான். ஜிமினை பார்த்தோடனே நீ எப்படி டேவுங்க பற்றி அப்படி யோசிக்கலாம், அவன் வந்து உன்னோட பிரதரின்லா, கனவுல கூட நீ எப்படி டேவுங்க பற்றி அப்படிலாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அவனே திட்டிகிட்டு வந்திருக்கான். உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே தண்ணி குடிக்கலான்னு ஜக் எடுக்கிறான். பார்த்தா தண்ணி வந்து அதில் காலியாக இருக்குது. உடனே வந்து கீழே இறங்கி போகிறான். பார்த்தா கிச்சனில் வந்து ஆல்ரெடி வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து உள்ளக்குள்ளே போகிறான். அப்போ பார்த்தா அங்கே பார்த்தா டேங் வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறான். ஜங்குக்கை பார்த்தோன்னே டேங் வந்து சும்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட லிப்ஸை வந்து துடைக்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட லிப்ஸை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு வந்து அந்த கனவுல வந்து கிஸ் பண்ணது வந்து ஞாபகம் வருது. உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே தலையை வந்து வேகமாட்டான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து விக்கலும் வந்துடுது. உடனே வந்து டேங் வந்து ஜங்குக்கு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து கொடுக்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங் கையிலேருந்து தண்ணியை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வெளில போயிடுறான். அங்கே அப்படியே டேங் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். கிச்சனை விட்டு வெளில வந்தோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே அவனோட கையை வந்து ஹார்ட்டில் வந்து வைக்கிறான். வச்சுட்டு இது ஏன் இவ்வளோ ஸ்பீடாக வந்து துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உன்னோட மண்டையை சரியாக்கு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவனே அவன் தலையில் அடிச்சுட்டு அங்கேருந்து வெளில போகிறான். காலையில் ஆயிடுது. இவங்கெல்லாம் ட்ரிப் போகிறதுக்காண்டி எல்லாமே ரெடி ஆகிட்டு ஹோசோக்கு இன்னும் வரல. அதனால் ஹோசோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. டேஹங்கும் ஜின் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து எங்கே பார்க்குறான்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா டேஹுங்க பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். உனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லைனாலும் நீ வந்து டேங்க தானே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அப்போன்னு பார்த்து ஹோசோக்கு வந்து வந்துடுறான். சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹோசோக்கு வந்து சொல்கிறான். இல்லை லேட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜென் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசோக்கு வந்து ஜங்குக்கை பார்க்குறான். நீ எப்படி இருக்க ஜங்குக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் நல்லா தான் அங்கிள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். சரி இப்போ எல்லோரும் வந்தாச்சுல வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து சொல்கிறான். அவங்க எல்லோரும் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இவங்க ஒரு ரெசார்ட் தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு மால் இருக்குது. உடனே வந்து ஜென் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போகிறாங்க. உள்ளக்குள்ளே போகும்போது வந்து ஒரு குழந்தை மட்டும் தனியாக வந்து உட்காந்துருக்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு பக்கத்தில் போய் உட்காரான். நீ ஏன் இங்கே தனியாக இருக்க, உங்கள் அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து அந்த பொண்ணு வந்து எல்லோரும் உள்ளக்குள்ளே இருக்காங்க, நான் வந்து இங்கே உட்கார சொல்லியிருக்காங்க என்னைய அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறான்.
உடனே அந்த குழந்தை வந்து ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறத பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணும்போது பன்னி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வருது. டேங்கும் இவனும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டுருக்கும்போது, அப்போ தேங்கும் சொன்னது வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. வெறும் அந்த பேச்சு மட்டும்தான் வருது. மூஞ்சி ஒன்றும் அவனுக்கு வந்து ஞாபகம் வரல. உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே தலையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஷேக் வந்து பண்ணுறான். அங்கிள் நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து கேட்குது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் ஓகே தான், நீ வந்து பத்திரமா இங்கே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கிளம்பி பாய் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமீனை வந்து தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து ஜிமீனை வந்து பார்த்துறான். அப்போ பார்த்தா ஜிமீன் வந்து சிரிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கான். அவன் பக்கத்தில் பார்த்தா டேங் வந்து நிற்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுறான். நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அம்மா ஏன் இப்படி என்னை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். எங்கே உன்னை பயன்படுத்தினேன், நீ எங்கே போனேன்னு தானே கேட்டேன், எங்கள் கூட இல்லை, அதான் நீ எங்கே போயிட்டேன்னு சொல்லி நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ பார்த்தா ஜின் வந்து அப்படியே நம்ஜுன் கிட்டே போயிடுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமின் கிட்டே போய் நிற்கிறான். ஜங்குக்கு நீ எங்கே போன, உன்னை வந்து ஜின் அங்கிள் வந்து தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி இது டேஹுங்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு ஷர்ட் எடுத்து டேஹுங்கோட மேலே வந்து வைக்கிறான். அவன் என்ன வியர் பண்ணாலும் அழகாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறான். ஜிமின் வந்து அப்படி கேட்டும் கேட்காத மாதிரி அப்படி இருக்கான். உடனே வந்து டேஹுங் வந்து ஜிமினை பார்க்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து விங்க் பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஜிமினோட கையை வந்து அடிக்கிறான். அடித்தோடனே ஜிமின் வந்து நீ எதாவது சொன்னியா குக் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் ஒன்றும் சொல்ல, இது நல்லா தான் இருக்கும் டேஹுங்க்கு அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சரி அப்போ நம்ம இதையே ஃபைனல் பண்ணிடுவோம், நான் போய் பில் பெயிண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடறான். பார்த்தா ஜங்குக்கும் டேஹுங் மட்டும் அங்கே அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் போய் ஜிமினை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து போகிறான். போகிறப்ப மண்டே வந்து சரியாக்கு என்ன பண்ணிகிட்ருக்க நீ ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.